ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, சாயப்பா எனக்கு ஒரு வேலையை மிகவும் பிடித்திருக்கின்றது. அந்த வேலையை செய்யும் பொழுது எனது மனம் மகிழ்ச்சியால் இருக்கின்றது. ஆனால் அந்த வேலையை நான் வழக்கமாக செய்யும் தருணத்தில் எனது மன நிறைவுடன் முழுமையாக என்னால் செய்து முடிக்க முடிவதில்லை. எப்பொழுதெல்லாம் அந்த வேலையை நான் செய்ய தொடங்குகின்றேனோ பல பிரச்சனைகள் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதனால் இந்த வேலையை கைவிட்டு விடலாமா, வேறு வேலையை செய்யலாமா என்று மனமானது குழம்பி தவிக்கின்றது. ஏனெனில் எனது குடும்ப சூழ்நிலையானது மிக மோசமாக உள்ளது. அதனை சமாளிக்க நான் பொருளீட்டித்தானே ஆக வேண்டும். நான் அந்த பிரச்சனைகளை நோக்குவதா அல்லது எனது பிடித்தமான வேலையை தொடர்ந்து செய்வதா என்று என் பிள்ளையானது மனம் குழம்பி என்னிடம் கேட்கின்றது. ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ செய்யும் வேலையானது சரியாக இருந்தும் அதற்கு பல எதிர்ப்புகள் செய்ய விடாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதுதான் உனது வெற்றிக்கான அறிகுறியாகும். எதிர்ப்புகளை கண்டு என்றுமே பின்வாங்கி விடாதே. மேலும் நீ செய்யும் செயல் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதன் மூலம் எனக்கு ஒரு நல்ல பண வருமானம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த வேலையை நீ செய்யக்கூடாது. அப்படி நீ செய்வாயாகில் நிச்சயமாக அது உனக்கு வெற்றியும் தராது. அது உனக்கு பிடித்திருந்து ஆர்வம் குறையாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். என்னால் இந்த விஷயங்களை எல்லாம் கடக்கவே முடியவில்லை என்று கூறிய அனைத்தையும் நீ இதுவரை அற்புதமாக கடந்துதானே வந்திருக்கின்றாய். வாழ்க்கை அனைத்தையும் கற்றுத்தந்து உன்னை அனைத்தையும் கடந்து வர வைக்கும். அதனால் பயம் ஏதும் மேலும் இந்த மாய உலகத்தினில் நீ பிறப்பெடுப்பதன் நோக்கம் என்ன என்று நீயே நன்றாக அறிந்திருப்பாய். உனது செயல்களை உனக்கென்று கடவுள் வகுத்த அந்த செயல்களை நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அந்த செயல்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து என்னை நீ அடைவதுதானே உனது வாழ்வின் நோக்கம். அப்படி இருக்க இந்த செயல் வெற்றி பெறுமா பெறாதா என்பதை பற்றிய வேலை உனக்கு எதற்கு? மேலும் ஒரு செயலை நீ செய்ய துவங்கும் முன் உனது மனம், புத்தி, வாக்கு இவை மூன்றும் ஒருங்கிணைந்து அதன் பின்புதான் செயல். இப்படி நான்கும் ஒருங்கிணைந்து செயல் புரிய 5 நிமிடமாவது தியானம் செய். அப்பொழுது நீ செய்யும் செயலில் இவை நான்கும் ஒருங்கிணைந்து அந்த செயலை நிச்சயமாக வெற்றியடைய செய்யும். இதில் எந்த சந்தேகமும் வேண்டும். மேலும் நீ அந்த செயலை செய்ய தொடங்குவதற்கு முன்பு உனது பிரியமான தாய் தந்தையருக்கு நன்றி சொல்லிவிடு. பின்பு விநாயகருக்கு ஒரு பணிவான வணக்கத்தினை இட்டுவிட்டு இந்த செயல் வெற்றி பெற்றுவிட்டதாக எண்ணி அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துவிடு. ஓம் ஜெய் ஸ்ரீ மகா கணேச பகவானுக்கு நன்றி என்று ஒரு முறை சொல்லிவிடு. பின்பு உனது குல தெய்வத்திற்கு நன்றியை சொல். அதன் பின்பு உனது குருநாதனான எனக்கு நன்றி சொல். கடைசியாக உனது இஷ்ட தெய்வம் அனைத்திற்கும் நீ நன்றியை தெரிவிக்கலாம். இப்படி நீ செய்துவிட்டு அந்த காரியத்தை நீ தொடங்கிப்பார். நிச்சயமாக உன்னை அறியாமலேயே நீ செய்யும் காரியத்தில் நிச்சயமாக வெற்றி அடைவாய். மேலும் உனது சிந்தனை, சொல், செயல், எண்ணம், உனது மனம் இவை அனைத்தும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு நல்லது செய்யும் என்றால் நிச்சயமாக நீ தேடாமலேயே அந்த ராமரே உனது வேலைகள் அனைத்தையும் முடித்து தருவார். அந்த ராமரே உன்னை தேடி வந்து உனது வேலைகள் அனைத்தையும் முடித்து தருவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? உனது மனமானதை தெளிவாக வைத்துக்கொள். உனது எண்ண ஓட்டங்களை பலவாறு சிந்தித்து கொண்டிருக்கும் உனது எண்ண ஓட்டங்களை முதலில் நிறுத்து. அதனை நிறுத்தினாலே உனது மனமானது தெளிவாக சிந்திக்க தொடங்கும். எப்பொழுதும் உனது வேலைகளை தனியாக செய்து கொள்ள பழகிக்கொள். என்றுமே தனியாக நடக்க தயாராக இரு. அதுதான் உனக்கு நல்லது.
ஏனெனில் உனது பயணத்தில் உன்னுடன் தொடங்கும் யாரும் உன்னுடைய பயணத்தை நீ முடிக்கும் பொழுது உன்னுடன் யாருமே இருக்க மாட்டார்கள். உனது கவலைகள் அனைத்தும் தீர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக தீரும். அதற்காக நீ எதற்கும் கலங்க வேண்டாம். எத்தனை முறை வேண்டுமானாலும் உன்னை ஆழக்கடலில் உன் கர்ம வினையானது உன்னை தள்ளிவிட்டாலும் நிச்சயமாக உன்னை கரைய சேர்த்திட உனக்காக கை கொடுத்து உன்னை மேலே தூக்கிவிட இந்த மகா சக்தியான உனது சாயப்பா உன் கூட இருக்கையில் உனக்கு எதற்கம்மா பயம்? உன்னை வாழ விடாமல் பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் அந்த தேவையில்லாத பயத்தை முதலில் தூக்கி எறி. சிரித்து கொண்டே அனைத்தையும் கடந்துவிடு. உன் கஷ்டங்கள் மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும் கடந்து வந்துவிடு. உனக்காக வெற்றியை தர நான் வைகாசி மாதத்தில் கந்தருக்கு உகந்த இந்த தேய்பிறை சஷ்டி நன்னாளில் அவரிடம் இருந்து ராஜயோக வாழ்க்கையை பெற்றுக்கொள். உனது செயல் அனைத்தும் வெற்றி பெறட்டும். உன் வாழ்க்கையில் என்றென்றும் அன்பும் சிரிப்பும் மிகுதியாக இருக்கட்டும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.